இப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக நம்முடைய வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். சரி, இப்போ மத்தேயு 28வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். மத்தேயு 28:16-20. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தாங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை எப்போ சொல்றார் அப்படின்னா, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அவர் 40 நாள் தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை என்ன பண்றாரு, உயிரோடு இருக்கிறவராக தரிசனங்களை காண்பிக்கிறார். தரிசனம்னா உடனே நீங்க கண்ணை மூடி தூக்கும் போது வரக்கூடிய காரியம் இல்லை. அப்படியே அவங்க கண்ணாலே என்ன பண்றாங்க, இயேசு இருப்பதை முகமுகமாக பார்க்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், என்னுடைய கையில உங்க விரலை என்ன பண்ணுங்க, போடுங்க, என்னுடைய விலாவில் உங்க விரலை என்ன பண்ணுங்க, தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்றார். அப்புறம் இயேசு அவங்க கூட உட்கார்ந்து என்ன பண்றாரு, சாப்பிடுறாரு, அவங்க கூட இருக்கிறார். இந்த மாதிரிலாம் என்ன பண்றாருன்னா கிட்டத்தட்ட 40 நாட்கள் தன்னை என்ன பண்ணுகிறார், அவங்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக என்ன பண்ணுகிறாராம், காண்பிக்கிறார். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிறைவுக்கு வர போகிற ஒரு தருவாயில இப்ப தன்னை நிறைய முறை காமிச்சிட்டாரு, தன்னை உயிரோடு இருக்கிறவரை காமிச்சிட்டாரு. இப்போ அவர் என்ன பண்ண போறாருன்னா வானத்துல எடுத்துக்கொள்ளப்பட போறார். அப்போ வானத்துல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக கடைசியாக இந்த கட்டளைகளை இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ கொடுத்தது? வானத்துல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக கடைசியா அவர் என்ன பண்றாரு, இதை கொடுக்கிறார். என்ன சொல்லி சொல்றாரு, 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். உயிர்த்தெழுந்த உடனே அந்த கல்லறையின் இடத்திற்கு அநேகர் வந்து பார்க்குறாங்க. குறிப்பா அந்த பெண்கள் கிட்ட சீஷர்கள், அதாவது தூதர்கள் சொல்றாங்க, இயேசு கலிலேயாவுக்கு போறாரு, நீ போய் சீஷர்களுக்கு சொல்லி எல்லாரும் எங்க போங்க, கலிலேயாவுக்கு போங்க. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் எங்க நடக்குது, எருசலேமில் அதை சுற்றி உள்ள கொல்கொதா என்ற இடத்துல இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. இயேசு சிலுவையில் அறையிறாங்க, அங்க இயேசு என்ன பண்றாங்க, அடக்கம் பண்றாங்க. அங்க இருந்து இப்ப எங்க போனோம், கலிலேயாவுக்கு போனோம். இப்போ கலிலேயாவில் இயேசு ஒரு மலையை குறித்து வச்சிருக்கிறார். அந்த மலைக்கு என்ன பண்றாங்க, இவங்க தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு அவங்க போறாங்க. அங்கே அவர்கள் அவரை கண்டு என்ன பண்ணாங்களாம், பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. சோ இயேசுவை என்ன பண்றாங்க, பணிந்து கொள்றாங்க. இப்போ நீங்க யூதர்களை பொறுத்தவரை நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கடவுள் ஒருவரை தவிர வேற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பணிந்து கொள்ள மாட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனை, எத்தனை சோதனை வந்தது இயேசுவுக்கு, எத்தனை சோதனை வந்தது? அவர் பிசாசினால் சோதிக்கும்படிக்கு எங்க போனார், வனாந்தரத்துக்கு போனார். வனாந்தரத்தில் அவருக்கு வந்த சோதனையில மொத்தம் 3 விதமான சோதனைகளை குறித்து மத்தேயு என்ன பண்ணியிருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். இப்போ அதுல ஒரு சோதனை என்னன்னா, மத்தேயு 4வது அதிகாரம் 9வது வசனம், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். சோ 3வது ஒரு சோதனை. என்ன சோதனை, என்ன பண்ணுமா, சாஷ்டாங்கமாய் விழுந்து என்ன பண்ணணுமா, பணிந்து கொள்ளணும். அதற்கு இயேசு என்ன பதில் சொல்றார் பாருங்க.
அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ யூதர்களுடைய வழக்கத்திலே ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? யாரை மாத்திரம்தான் பணிந்து கொள்ள வேண்டும்? தேவனை மாத்திரம்தான் பணிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேற இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சொரூபத்தையோ, எந்த ஒரு விக்கிரகத்தையோ, எந்த ஒரு நபர்களையோ என்ன பண்ணக்கூடாதான்? பணிந்து கொள்ளக்கூடாது. சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வது. அப்போ ஆண்டவர் கொடுத்த கட்டளை யாருக்கு? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே என்ன பண்ணதில்லை? இந்த மாதிரிலாம் காரியங்களை பண்ணது இல்லை. ஒரு சிலர், அது ஒரு சிலர் ஏன் சொல்றேன்னா, உண்மையாய் இயேசுவை ஆண்டவரை பின்பற்றினவர்கள் யாரையும் என்ன பண்ணவில்லை? பணிந்து கொள்ளவில்லை. ஆனா நிறைய யூதர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? விக்கிரக ஆராதனை செய்திருக்கிறார்கள். நிறைய யூத ராஜாக்கள் விக்கிரகங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க? வணங்கி இருக்கிறாங்க. விக்கிரக தோப்புக்களை உருவாக்கி இருக்கிறாங்க. விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தி இருக்கிறாங்க. விக்கிரகங்களை பணிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையான ஒரு யூதன் என்ன பண்ண மாட்டார்? விக்கிரகங்களை என்ன பண்ண மாட்டார்? பணிந்து கொள்ள மாட்டார். இப்ப நம்ம வாசிக்கிறோம் தானியேல் புஸ்தகத்துல, தானியேல் வாழ்ந்த காலத்துல ராஜா என்ன பண்றாரு? ஒரு பெரிய சிலையை உருவாக்கி அந்த சிலையை என்ன பண்ண சொல்றார்? வணங்க சொல்றார். அது யாருடைய சிலை நமக்கு தெரியாது. ஆனா வேத அறிஞர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் என்னன்னா, அந்த காலங்களில் இருந்த ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களை போலவே ஒரு சிலையை உருவாக்கி வச்சு ராஜாவை வழிபட சொல்லி, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா எம்பரர் வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னர்கள் வழிபாடு. ராஜாக்களை தெய்வமாக நினைத்து ஜனங்கள் என்ன பண்ண வேண்டும்? வழிபட வேண்டும். ராஜாக்களுடைய சிலைகளுக்கு முன்பதாக போய் அவங்க என்ன பண்ணணும்? அவங்க நம்ம சொல்ற மாதிரி பூஜைகளை செய்து சாஷ்டாங்கமாய் விழுந்து என்ன பண்ண வேண்டும்? பணிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அப்போ ஒரு சில நல்ல பக்தி உள்ள யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? இந்த மாதிரி காரியங்களை என்ன பண்ண மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. ஆனா இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த உடனே அவருடைய சீஷர்கள் என்ன பண்ணாங்களாம்? என்ன பண்ணாங்க? பணிந்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு யாருன்னு அவங்க நம்பிட்டாங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் என்ன பண்ணி விட்டார்கள்? நம்பி விட்டார்கள், ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நம்பி விட்டார்கள்ன்றத பதிலா ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று நம்ம சொல்லணும். அதாவது ஒரு உண்மை இருக்குது அப்படின்னா அந்த உண்மையை நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையை நம்பணுமா? உண்மையை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உண்மையை என்ன பண்ணணும்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காலத்துல உலகம் உருண்டைன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. உலகம் உருண்டை அப்படின்னு தாங்க உண்மை அப்படின்னு சொன்னாரு. அதை அநேகர் என்ன பண்ணவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் என்ன ஏற்றுக்கொண்டாங்கன்னா, உலகம் தட்டையா இருக்குது அப்படின்றதான் ஏற்றுக்கொண்டாங்க. அப்புறம் விஞ்ஞானிகள் வந்து அந்த உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணாங்க? அப்புறமா தான் அந்த உண்மையை என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. அதே மாதிரி தான் இயேசுதான் ஆண்டவர் என்பது உண்மை. அந்த உண்மையை யார் ஏற்றுக்கொண்டா? சீஷர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சீஷர்கள் ஏற்றுக்கொண்டபடினாலே அவரை என்ன பண்ணார்கள்? பணிந்து கொண்டார்கள். இப்போ நீங்க எங்கெங்கெல்லாம் இயேசுவை பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மத்தேயுல ஒரு சில இடங்கள் இருக்குது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அங்கே வந்த சாஸ்திரிகள் இயேசுவை என்ன பண்ணினார்களாம்? பணிந்து கொண்டார்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அப்போ ஆண்டவர் கடவுள் என்றால் அவரை என்ன பண்ண வேண்டும்? பணிந்து கொள்ள வேண்டும். கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகள் இயேசுவை கடவுளாக என்ன பண்ணுகிறார்கள்? ஏற்றுக்கொண்டு அவரை என்ன பண்றாங்க? பணிந்து கொள்றாங்க. ஏன் இதை மத்தேயு இதை எழுதுறாரு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்ப சாஸ்திரிகள் ஒருவேளை அவர் ராஜான்னு நினைச்சு என்ன பண்ணிருக்கலாம்? பணிந்திருக்கலாம். ஆனா மத்தேயு எந்த கண்ணோட்டத்தில் அதை சொல்ல வரார்னா, இயேசுவே ஆண்டவர் என்ற கண்ணோட்டத்தில் ஜனங்களுக்கு அதை என்ன பண்ண நினைக்கிறார்? சொல்ல நினைக்கிறார்.
சாஸ்திரிகள் ஆரம்பத்துல எதை தேடி வராங்க? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தேடி வருகிறார்கள். ஒருவேளை அவங்க மனசுல என்ன நினைச்சிருக்கலாம்? ராஜா அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிருக்கலாம்? பணிந்திருக்கலாம். ஆனா மத்தேயு சொல்ல வர விஷயம் என்னன்னா, இயேசு ராஜா மாத்திரமல்ல, அவர் யாரு? சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் என்று அவர் சொல்ல வருகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல பாருங்க, அதே மத்தேயு 14ஆம் அதிகாரம் 33வது வசனம். அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். தேவகுமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர், அவர் இறைவன் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. கடவுள் என்ற அர்த்தம். அப்போ அந்த படகுல கூட இருந்தவங்க இவரை எப்படி அங்கீகரிக்கிறாங்க? தேவகுமாரன் என்று அங்கீகரிக்கிறார்கள். இப்போ தேவகுமாரன் அப்படின்னா தேவனுக்கு இணையானவர் என்ற அர்த்தம். பிதாவுக்கு இணையானவர், பரிசுத்த ஆவிக்கு இணையானவர் என்ற அர்த்தம். திருத்துவத்திலே ஒருவராயிருக்கிற இயேசு, அவர் பிதாவுக்கு இணையானவர், பரிசுத்த ஆவிக்கு இணையானவர், அவர் தேவனுக்கு இணையானவர் என்று வேதவசனம் நமக்கு என்ன பண்ணுகிறது? கற்றுக் கொடுக்கிறது. அப்போ அந்த படகுல இருந்தவங்க அவரை என்னவா அறிந்து கொண்டாங்க? அந்த உண்மையை, இவர் தேவகுமாரன், இவர் கடவுள் என்பதை அவங்க என்ன பண்றாங்க? உணர்ந்து அவரை என்ன பண்ணுகிறார்கள்? பணிந்து கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம். 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். சோ மத்தேயு இதை எழுதும் போது 4 இடங்களிலே இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 2ஆம் அதிகாரம், மத்தேயு 14ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 2 முறை. சோ இந்த 28க்கு முன்னாடி இயேசு மரித்து உயிரோடு எந்திரிக்கல. 28க்கு முன்னாடி அவரை கடவுள்னு அவரை எப்படி தன்னை ப்ரூவ் பண்றார்னா, அவர் செய்த அற்புதங்கள் மூலமாக தன்னை கடவுளாக என்ன பண்ணுகிறார்? வெளிப்படுத்துகிறார். அதுக்கப்புறமா மத்தேயு என்ன பண்றார்னா, நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேறி இருக்கிறது என்பதை என்ன பண்ணுகிறார்? அவருடைய எழுத்துக்களிலே விளக்கி சொல்றாரு, இவர் கடவுள் மாத்திரமல்ல, இவர் மேசியா. அதாவது யூதர்களே, நீங்கள் எதிர்பார்க்கிற மேசியா, இரட்சகர் இவர்தான். இவர் இரட்சகராகவும் இருக்கிறார், இவர் தெய்வமாகவும் இருக்கிறார். ஆகவே இவரை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா மத்தேயு எழுதுற ஆடியன்ஸ் யாருன்னா யூதர்கள். யூத மக்களுக்கு அவர் என்ன பண்றாரு? எழுதுகிறார். அப்போ அதுல இவர் முக்கியத்துவப்படுத்துகிற காரியம் என்னன்னா, யூத சீஷர்கள், யூத மக்கள் அவரை என்ன பண்ணுகிறார்கள்? கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கால்களை தழுவி அவரை என்ன பண்ணுகிறார்கள்? பணிந்து கொண்டு அவரை ஆராதிக்கிறார்கள். ஆகவே இதை வாசிக்கக்கூடிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவரை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? பணிந்து கொண்டு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு யூதர்களுக்கு மட்டும்தான் தெய்வமா? இல்ல, அவர் சர்வ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவர் என்னவாமா இருக்கிறாரு? தெய்வமாக இருக்கிறார். அப்போ அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் அவரை என்ன பண்ண வேண்டும்? பணிந்து கொண்டு அவரை என்ன பண்ண வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். நிறைய நேரங்களில் ஆராதனை என்பது இன்றைக்கு பல விதங்களிலே வேதத்திலிருந்து புரட்டப்பட்டு திரிக்கப்பட்டு ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஆராதனை என்றால் உடனே பாட்டு பாடி என்ன பண்ணணும்? கையை இப்படி இப்படி ஆட்டணும், அதுதான் என்னது? ஆராதனை. அப்படியே ஆராதனையில உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே கண்ணீர் விட்டு மல்க ஆண்டவரை வாயை திறந்து துதிக்கணும், அதுதான் ஆராதனை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வேத வசனத்தின்படி, வேத வசனத்துல பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் இருந்தாலும் சரி, வேத வசனம் முழுமையிலுமே ஆராதனை என்றால் அவரை பணிந்து கொள்வது. பணிந்து கொள்வது அப்படின்னா எப்படின்னா, சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வது. அப்படின்னா என்னன்னா, என்னை முழுமையாக உமக்கு என்ன பண்ணுகிறேன்? அர்ப்பணிக்கிறேன். இப்போ ஒருத்தர், உதாரணம் சொல்றேன்,
என் காலில் யாரும் விழணும்னு சொல்ல வரல, உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் என் காலுக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்றாருன்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய உயிர் யார் கையில இருக்குது சொல்லுங்க? என் கையில இருக்குது. என் முன்னாடி சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளுகிறவரை நான் என்ன வேண்டாலும் என்ன பண்ணலாம், செய்யலாம். அவர் முழுசா அவர் என்று கிட்ட அவரை என்ன பண்ணுகிறார், அர்ப்பணிக்கிறார். அவரை நான் கையை தொட்டு தூக்கி விடலாம், அல்லது என் காலால் அவரை மிதிக்கலாம், அல்லது என் கையில் இருக்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு அவர் அடிக்கலாம், அல்லது ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி அவர் மேலே என்ன பண்ணலாம், போடலாம். நான் என்ன நினைத்தாலும் அதை என்ன பண்ணலாம், செய்யலாம். அப்போ என்னுடைய முழுமை, எனக்கு முன்னாடி விழுறவருடைய முழுமையும் யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்குது, என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்குது. அதுக்கு பேர் தான் ஆராதனை. அப்போ நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக ஒரு ஆராதனையா இருக்கணும் அப்படின்னா, நம்மை முழுமையாக சாஷ்டாங்கமாக நாம் விழுந்து நாம் பணிந்து கொண்டு நாம் சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீரோ அதை நீர் எனக்கு என்ன பண்ணலாம், செய்யலாம். அதற்கு பேர் தான் என்னது, ஆராதனை. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசுவே மெய்யான தெய்வம். அதனால அந்த தெய்வத்துக்கு முன்பதாக நாம் பணிந்து நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும் போது அந்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும். அதற்கு நாம் அவரிடத்துல நம்ம என்ன பண்ண வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆராதனை என்றால் என்ன, முழுமையான அர்ப்பணிப்பு. நாம் முழுமையாய் நம்மை அர்ப்பணிச்சிருக்கிறோம் ஆண்டவருக்கு, யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. சோ இயேசுவை என்ன பண்றாங்க, பணிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, மத்தேயு எழுதுறாரு, அங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க, 17ஆம் வசனம். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ என்ன பட்டாங்களாம், சந்தேகப்பட்டாங்க. இன்னும் நிறைய பேருக்கு என்ன இருக்குது, சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம், இயேசுதான் தெய்வமா, இயேசுதான் ஆண்டவரா, இயேசுதான் கர்த்தரா, இயேசுதான் கடவுளா? ஏன்னா நம்ம எப்படி கடவுளை பார்க்குறோம்னா, நமக்கு ஒரு கற்பனை இருக்குது, கடவுள்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நம்ம ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம். அல்லது இந்த உலகம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துருக்குது, கடவுள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இந்த உலகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது. அல்லது நாம் எந்த மதத்திலிருந்து வந்திருக்கிறோமோ அந்த மதம் நமக்கு கடவுள்னா இதுதான் ஒன்று சொல்லி கொடுத்துருக்குது. அந்த மனப்பான்மையோடு இன்னைக்கு நம்ம எதை அணுகிட்டு இருக்கிறோம், கிறிஸ்தவத்தை அணுகி கொண்டிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சில மற்ற மத வழிபாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா சில நம்பிக்கைகள் இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குதுன்னா, இந்த கோயில் ரொம்ப வல்லமையான ஒரு கோயில், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வம் எப்படிப்பட்டது, ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஜனங்களுக்குள்ள இருக்குது. அதே மாதிரியான ஒரு நம்பிக்கை இன்னைக்கு யாருக்குள்ள இருக்குது, கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்குது. என்ன நம்பிக்கை, அரோமா ஆஃப் கிரைஸ்ட் சர்ச்சுக்குள்ள வந்தா என்ன கிடையாது, சக்தி கிடையாது. ஆனா வேற ஒரு இடத்துக்கு போனா அங்க என்ன இருக்குது, சக்தி இருக்குது. அப்போ அரோமா ஆஃப் கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்கக்கூடிய இயேசு எப்படிப்பட்டவர் கிடையாது, சக்தி வாய்ந்தவர் கிடையாது. இன்னொரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல ஒருத்தர் ஜெபம் பண்றாரு, அந்த இடத்துல ஒருத்தர் அமாவாசை ஜெபம் பண்றாரு, அந்த இடத்துல ஒருத்தர் கட்டுடைக்கிற ஜெபம் பண்றாரு, அந்த இடத்துல ஒருத்தர் சூனியங்களை விடுவிக்கிற ஜெபம் பண்றாரு. அங்க போனா எனக்கு என்ன இருக்குது, அங்க இருக்கிற இயேசுக்கு வல்லமை இருக்குது. இப்போ இயேசு எங்க இருந்தாலும் அவருக்கு என்ன இருக்குது, வல்லமை இருக்குது. ஆனா நீங்க எப்படி இயேசுவை புரிஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்க ஏற்கனவே எங்க இருந்து வந்தீங்களோ அந்த கண்ணாடியை நீங்க இன்னும் என்ன பண்ணல, கழட்டல. அதே கண்ணாடியை போட்டு யாரை பார்க்குறீங்க, இயேசுவை பார்க்குறீங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு இயேசு மேல என்ன இருக்குல்ல, இன்னும் முழுமையான உறுதியான பிடிப்பு இன்னும் என்ன பண்ணல, வரல. அதனால ஒரு கொஞ்சம் சந்தேகம் இன்னும் உங்க இருதயத்தில் என்ன பண்ணிட்டு தான் இருக்குது, ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ இயேசு கூட பழகின 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்த, நடந்த, சாப்பிட்ட, அவருடைய போதனைகளை கேட்ட அந்த சீஷர்களிலே ஒரு சிலருக்கு என்ன இருக்குது, இன்னும்
சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம ஒரு கொஞ்ச நாளுக்கு சந்தேகத்தோடு இருக்கலாம், ஒரு வருஷம் சந்தேகத்தோடு இருக்கலாம், ஒரு 2 வருஷம் சந்தேகத்தோடு இருக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஃபுல்லாவே எதோட வாழக்கூடாது? சந்தேகத்தோடவே வாழக்கூடாது. ஒரு உறுதி வந்துடணும். என்ன உறுதி? இயேசுதான் மெய்யான தெய்வம் என்ற உறுதி நமக்கு என்ன பண்ண வேணும்? வரணும். அப்படி அவர் தெய்வமானார், அவரிடத்துல நம்மை முழுமையாக என்ன பண்ண வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது ஏகப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு அற்புதங்களை குறித்தும் நிறைய கிறிஸ்தவர்கள் தவறாக புரிந்திருக்கிறார்கள். எதை குறித்து? அற்புதங்களை குறித்து. ஏன்னா அவங்க, நான் சொன்ன மாதிரி, இயேசுவை எப்படிதான் பார்க்கறாங்கன்னா, மற்ற தெய்வத்தை பார்க்குற மாதிரி தான் இயேசுவை பார்க்குறாங்க. இயேசு இந்த உலகத்திலே அற்புதம் செய்தார். ஏன் அற்புதம் செய்தார்? என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கிறோமா? ஏன் இயேசு நிறைய பேருக்கு அற்புதம் செஞ்சாரு? ஒருத்தன் குஷ்டரோகத்தை சரிப்படுத்தினாரு, ஒருத்தனுடைய குருடனை கண்ணை பார்வையடை செய்தாரு, மரித்த ஒருத்தனை உயிரோடு எழுப்பினாரு. ஏன் இதெல்லாம் செய்தாரு? தன்னை தெய்வமாக வெளிப்படுத்துவதற்காக அதை செய்தார். இப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல நோயாளிகள் யாருமே இல்லையா? சொல்லுங்க. இயேசு அற்புதம் செஞ்சுட்டு தான் இருந்தாரு. ஆனா அற்புதம் செஞ்சதுனால எல்லாருக்கும் நோய் சரியாயிடுச்சா? இல்ல. யார் யாரெல்லாம் அவரை தேடி வந்தாங்களோ, யார் யாரெல்லாம் அவர் மேல நம்பிக்கை வச்சாங்களோ, அவங்களுக்கு அவர் என்ன பண்ணார்? அற்புதம் செஞ்சார். ஏன் அந்த அற்புதத்தை செஞ்சார்னா, தன்னை அவர்கள் தெய்வமாக என்ன பண்ண வேண்டும்? அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அற்புதத்தை செய்கிறார். இன்னைக்கும் கிறிஸ்தவ உலகமே எதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு தெரியுமா? அற்புதத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்குது. எப்போ அவரை கடவுள் என்று அங்கீகரித்த பிறகும் அவர் பின்னாடி எதுக்காக போறாங்க? அற்புதத்துக்காக போறாங்க. ஆனா இயேசு அற்புதம் செஞ்சது எதுக்காக? எல்லாரும் தன்னை கடவுளாக என்ன பண்ண வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்போ நம்ம ஒரு யோசிக்கணும். சீஷர்கள் நிறைய பேர் இயேசு பின்னாடி போனாங்க. அந்த சீஷர்களிலே எத்தனை பேருக்கு இயேசு அற்புதம் செய்தார்? சொல்லுங்க. கூட இருந்த சீஷர்களுக்கு டெய்லியுமே இந்தப்பா உனக்கு ஒரு அற்புதம், இந்தப்பா உனக்கு ஒரு சுகம், இந்தப்பா உனக்கு ஒரு விடுதலைன்னு சொல்லிட்டே இருந்தாரா? சீஷர் ஆவதற்கு முன்பதாக அவர்களுக்கு அற்புதம் செய்தார். இப்ப நீங்க மத்தேயு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மத்தேயுடைய படவை உள்ள தள்ளி போய் போட சொல்றாரு கடலுக்குள்ள. இவர் ஏறி உட்காந்து போதனை பண்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்க படவை உள்ள கொண்டு போய் ஆழத்துல என்ன போடுங்க? வலைய போடுங்கன்றார். உடனே மத்தேயு சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் ராம் முழுவதும் என்ன பண்ணோம்? மீன் பிடிச்சோம், ஒரு மீன் கூட என்ன பண்ணல? சிக்கல. உடனே சொல்ற, நீ போ, நான் சொல்ற மாதிரி செய்ய அப்படின்றார். உடனே உள்ள போறாங்க, வலைய போடுறாங்க. என்ன கிடைக்குது? மீன் கிடைக்குது. எப்படி மீன் கிடைக்குதுன்னா, வலை கிழிந்து போகத்தக்க அளவுக்கு என்ன கிடைக்குது? மீன் கிடைக்குது. இப்ப நல்லா யோசிக்கணும். மீன் பிடிக்கிறவங்களுக்கு மீன் முக்கியமா, வலை முக்கியமா? சொல்லுங்க. வலை தான் முக்கியம். ஆனா நம்ம எதை முக்கியத்துவப்படுத்திட்டு இருப்போம் தெரியுமா? மீன் மீன் மீன், அவ்வளோ மீன், அவ்வளோ மீன், அவ்வளோ மீன். ஆனா அவனுக்கு எது முக்கியம் கிடையாது? மீன் முக்கியம் கிடையாது. எதுதான்? வலை தான் முக்கியம். ஆனா அங்க என்ன நடக்குது? அற்புதத்துல வலை கிழியுது. வலை கிழிஞ்சு போச்சுன்னா அடுத்து எத்தனை நாளுக்கு அவர் போக முடியாது? வலை சரியாகிற வரைக்கும் அவர் போக முடியாது. அதுக்குள்ள இந்த மீன்லாம் வித்து போயிடும், மீன்லாம் காலி ஆயிரும். அப்புறம் பாருங்க, மீனை பிடிச்சி எல்லாம் படகுல ஏத்துறாங்க. அப்புறம் என்ன நடக்குது? படகு கவிழத்தக்கதாக என்ன ஆகுது? மீன். இப்போ வலைக்கு பிரச்சனை, அடுத்தது எதுக்கு பிரச்சனை? படகுக்கே பிரச்சனை. இப்ப இது ரெண்டும் தான் யாருக்கு ரொம்ப முக்கியம்? மீனவர்களுக்கு ரொம்ப முக்கியம். படகு முக்கியம், வலை முக்கியம். இப்போ ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டாரு. ஆனாலும் அந்த அற்புதம் உங்களுக்கு பெருசா தெரியல. எது ரொம்ப பெருசா தெரியுது? ஐயோ, என் வாழ்வாதாரமே என்ன ஆக போகுது?
போக போகுது. அதனால தான் பேதுரு உடனே வந்து இயேசு கிட்ட காலில் விழுந்து, ஆண்டவரே என்னை விட்டு என்ன பண்ணிடுங்க, போயிடுங்க, நான் ரொம்ப பாவியான மனுஷன், நீங்க வேற ஏதோ ஐடியால என்கிட்ட வரீங்க அப்படின்னு பேதுரு என்ன சொல்றாரு, நான் பாவியான மனுஷன். யாராவது அற்புதத்தை பெற்றவங்க இயேசுவை போன்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. பேதுருவுக்கு இவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. பேதுரு இயேசு கிட்ட வந்து சொல்றாரு, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு என்ன பண்ணும், போய்விடும் அப்படின்றாரு. ஏன்னா பேதுருக்கு புரிஞ்சிடுச்சு, இயேசு ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்றாரு, இதை செய்து கொண்டிருக்கிறார். உடனே இயேசு சொல்றாரு, உனக்கு தெரியும் நான் யாருன்னு, என்னை பின்பற்றி வா. பேதுருவால ஒண்ணுமே பண்ண முடியல. படகையும் வலையையும் விட்டுட்டு, பிடிச்ச மீனையும் விட்டுட்டு யார் பின்னாடி போறாரு, இயேசு பின்னாடி போறார். அப்போ பேதுரு இயேசுவை கடவுளாக அங்கீகரித்த உடனே அவருக்கு வேற எதுவுமே எதுவா தெரியல, பெருசா தெரியல, முக்கியமா தெரியல. இப்ப யார் தான் முக்கியமா தெரியறா, இயேசு தான் முக்கியமா தெரிகிறாரு. உடனே அவருக்கு பின்னாடி போறாரு. இயேசு சொல்றாரு, நீ மீன் பிடிச்சதெல்லாம் போதும், இனிமேல் யாரை பிடி, மனுஷனை பிடிக்கிறாவை நம்ம மாற்ற போறேன் அப்படின்றார். யோவான் 20வது அதிகாரம் 30-31 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த பூமியிலே நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். யோவான் 20:30-31 வாசிப்போம். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். யாருக்கு முன்னாடி செஞ்சாராம், சீஷருக்கு முன்பாக செய்தார். யாருக்கு செய்யல, சீஷர்களுக்கு செய்யல, சீஷருக்கு முன்பாக செய்தார். நீங்க இயேசுவுக்கு சீஷராகிற வரைக்கும் தான் உங்களுக்கு என்ன நடக்கும். நீங்க சீஷர் ஆனதுக்கு அப்புறமா எதை எதிர்பார்க்க கூடாது, எதை எதிர்பார்க்க கூடாது, அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்க. ஏன் அற்புதத்தை எதிர்பார்க்க கூடாதுன்னா, நீங்க அற்புதத்தை பார்த்து அவர் கடவுள்ன்றத என்ன பண்ணிட்டீங்க, உணர்ந்து அவரை கடவுளா என்ன பண்ணிட்டீங்க, ஏற்றுக்கொண்டுட்டீங்க. இனிமேல் அவர்கிட்ட நீங்க எதை எதிர்பார்க்க கூடாது, அற்புதத்தை எதிர்பார்க்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி தெரியுமா போயிட்டு இருக்குது, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அது எப்படி இருக்குதுன்னா, பாஸ்டர் எட்வின் நடப்பார், பாஸ்டர் எட்வின் சாப்பிடுவார், பாஸ்டர் எட்வின் மைக்கில் பேசுவார். இப்போ ஒரு மனுஷனா இருந்தா என்ன பண்ணலாம், நடக்க தான் செய்வோம். யாரோ ஒருத்தருக்கு லட்சத்துல ஒருத்தர், 10 லட்சத்துல ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால அவங்க என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. ஆனா மனுஷனா பிறக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நடப்பாங்க. மனுஷனா பிறக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. மனுஷனா பிறக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அதை ஏதோ ஒரு பெருசா அற்புதம் மாதிரி நம்ம சொல்ற மாதிரி ஆண்டவர் என்ன செய்வாராம், அற்புதம். ஆண்டவர்னால என்ன பண்ணுவார் சொல்லுங்க, ஆண்டவரால எதை வேணா என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதை ஒரு பெரிய விஷயமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு பேசி 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 ஜனங்களை எப்படி உட்கார வச்சிருக்கிறோம்னா, ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத கிறிஸ்தவங்களா உட்கார வச்சிருக்கிறோம். இயேசு அற்புதம் செஞ்சாரு இல்லைன்னு சொல்லவே இல்லை. இயேசு அற்புதம் எல்லாருக்கும் செய்யல. யாரெல்லாம் அவரை தேடி வந்தா அவங்களுக்குலாம் என்ன பண்ணாரு, அற்புதம் செஞ்சாரு. ஏன் செஞ்சாரு, மறுபடியும் வாசிப்போம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதங்கள்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த அற்புதங்களை இயேசு ஏன் செய்தார், நீங்க இயேசுவை என்ன பண்ணணுமா, கடவுளாக ஏற்றுக்கொண்டு எதை அடையணுமா, நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக இவைகள் என்ன பண்ணப்பட்டிருக்குதான், எழுதப்பட்டிருக்கு. ஆனா எழுதப்பட்டதுடைய நோக்கம் வேற, ஆனா நம்ம புரிஞ்சுக்கிற காரியமே என்னது வேற. என்ன புரிஞ்சுக்கிறோம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, இயேசுவை கடவுள் நம்புறேன், ஆனாலும் இயேசு எனக்கு என்ன செய்யணும், ஒரு அற்புதம் செய்யணும். ஏங்க செய்யணும், அவர் தான் கடவுள், நீங்க ஏத்துக்கிட்டீங்களே, அப்புறம் மறுபடியும் ஏன் அற்புதம் செய்யணும். ஏன்னா ஏன் அவர் அற்புதம் செஞ்சாரு, அவர் அற்புதம் செஞ்சதனுடைய நோக்கமே அங்க இருக்கிற ஜனங்கள் அவரை என்னவா ஏத்துக்கணும், கடவுளா ஏத்துக்கணும்.
இப்போ உங்களுக்கு அற்புதம் நடந்ததோ இல்லையோ, நீங்க ஏதோ ஒரு விதத்தில் அவரை என்ன ஏற்றுக்கிட்டீங்க? கடவுளா ஏற்றுக்கொண்டீங்க. கடவுளா ஏற்றுக்கொண்ட பிறகு ஏங்க அவர்கிட்ட அற்புதத்தை எதிர்பார்க்கறீங்க? அவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? அப்படிலாம் கிடையாது, செய்வார். தேவைப்பட்டா செய்வார். உங்க வாழ்க்கையில தேவைப்பட்டா என்ன பண்ணுவார்? செய்வார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருந்தாரா, என்ன பண்ணுவாரு? செய்வார். இப்போ வேதத்துல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அநேகருக்கு அற்புதம் செஞ்சார். ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை என்ன பண்ணியிருந்தார்? கடவுள் வச்சிருந்தாரு. அதனால அவங்க வாழ்க்கையில என்ன பண்றாரு? அற்புதம் செஞ்சார். என்ன நோக்கம் தெரியுமா? அவங்க வாழ்க்கையில செஞ்ச அற்புதம்லாம் நமக்கு தெரியணும். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அதை என்ன பண்ணணும்? எழுதணும். அதை நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். படிச்சு என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி அற்புதம் வேற யாராலையும் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. கடவுள் ஒருத்தரால தான் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அப்படின்னா இந்த அற்புதத்தை இயேசு செஞ்சிருக்கிறார்னா அவர் யாரு? தெய்வம், கடவுள். அதை நாம படிக்கிற நாம என்ன பண்ணணும்? அதை புரிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு அந்த நோக்கத்திற்காக கடவுள் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அற்புதத்தை செஞ்சு விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப அற்புதம் யாருக்கு? இயேசு அறியாதவங்களுக்கு அற்புதம். இயேசு அறிஞ்சவங்களுக்கு என்னது? வாசிப்போம் தொடர்ந்து நம்ம. சரி, இயேசு அற்புதம் செஞ்சதுல கடைசி அற்புதம் எது தெரியுமா? மரித்து உயிரோடு எழுந்தது. சோ நான் சொன்னேன், எல்லா அற்புதமும் எதுக்காக செஞ்சாரு? தன்னை கடவுள் என்று நிரூபிப்பதற்காக செஞ்சாரு. அதுல செஞ்ச கடைசி அற்புதம் மரித்து உயிரோடு எழுந்து கடைசியா ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாரு. என்ன அற்புதம்? உயிரோடு எழுந்து தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை என்ன பண்றார்? நிரூபிக்கிறார். அல்லேலூயா. அதனால சீஷர்கள் அவரை என்ன பண்ணார்கள்? பணிந்து கொண்டார்கள். அதனால நாமும் அவரை என்ன பண்ணுகிறோம்? பணிந்து கொள்கிறோம். நம்மை நாம் முழுமையாக அவருக்கு என்ன பண்ணுகிறோம்? அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே துளி கூட என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மத்தேயு 28:18 வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இயேசுவுக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. எங்கெங்கெல்லாம் இருக்குது? வானத்திலும் இருக்குது, பூமியிலும் இருக்குது. ஏன் இயேசு வானம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தணும்? இப்ப இன்னைக்கு நாம கேட்கிறோம் கேள்வி, வானம் என்று ஒன்று இருக்கிறதா? இஸ் தேர் a ஸ்கை? படிச்சவங்க எல்லாம் சொல்லுங்களேன், வானம்னு ஒண்ணு இருக்குதா? வானமே இல்ல. தெரியுமா உங்களுக்கு? என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க? என்ன வானமே கிடையாது. நீங்க இந்த பூமியிலிருந்து போயிட்டே இருந்தீங்கன்னா எங்க போயிட்டே இருப்பீங்க? அப்படியே போயிட்டே தான் இருப்பீங்க. அப்படியே பூமியை விட்டு இன்னும் தூரம் தூரம் போக போக உங்களை ஒரு அளவு வரைக்கும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். இன்னும் போக போக என்ன ஆயிடும்? இருட்டாயிடும். ஃபுல்லா இருட்டாயி சூரிய வெளிச்சத்துல உங்களுக்கு மற்ற எல்லாம் என்ன பண்ணும்? கண்ணுக்கு தெரியும். நீங்க பாட்டுக்கு அந்தரத்துல என்ன ஆயிட்டே இருப்பீங்க? போயிட்டே இருப்பீங்க. அவ்வளவுதான். அங்க என்ன கிடையாது? முடிவே கிடையாது. ஆனா யூதர்களுடைய மனப்பான்மையில அவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க? வானம்னு ஒண்ணு இருக்குது, அந்த வானத்துக்கு மேலதான் யார் இருக்கிறா? கடவுள் இருக்கிறாரு, பரலோகம் இருக்குது அப்படின்னு. அப்போ இயேசு என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் என்ன அர்த்தம்னா, பரலோகத்திலையும் பூமியிலும் எனக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? சகல அதிகாரம் எனக்கு இருக்குது. சகலனா அதுல என்ன இருக்குது? எல்லாமே அடங்கி இருக்குது. சோ எல்லா அதிகாரமும் யாருக்கு? இப்போ இயேசுவுக்கு. இயேசு ஒருவருக்கே எல்லா அதிகாரமும். அப்போ அவருக்கு நிகரான அதிகாரம் உடையவர்கள் இந்த பூமியில யாருமே கிடையாது, வானத்திலும் யாருமே கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுவுக்கு நிகரான அதிகாரம் இந்த பூமியிலும் வானத்திலும் யாருக்கும் இல்லை. அவர் ஒருவருக்கே எல்லா அதிகாரமும் இருக்கிறது.
ஸோ அந்த அதிகாரத்தை உடையவர் சீஷர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். யார் புறப்பட்டு போகணுமா? நீங்கள். இந்த வசனத்தை மட்டும் நம்ம எப்படி எடுத்துக்குவோம்? யாருக்கு சொல்லப்பட்டது? சீஷர்களுக்கு சொல்லப்பட்டது. யாருக்கு சொல்லப்படல? எங்களுக்கு இல்ல. இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு சபை கலாச்சாரம் எப்படி போகுதுன்னா, சபையில நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. யார் இல்ல? சீஷர்கள் இல்ல. சீஷர்கள்னா என்னன்னா, சீஷர்கள் அப்படின்னா கற்றுக்கொள்ளுகிறவர்கள். இயேசு கிறிஸ்து, அதாவது குரு எப்படி வாழ்ந்தாரோ அதே போல வாழக்கூடியவர்கள், குருவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள், அவங்க தான் சீஷர்கள், சீடர்கள். அப்போ நாம முதல்ல சீஷர்களா என்ன பண்றோம்? இருக்கிறோம். இயேசு நம்மளை என்னவா மாத்தி இருக்கிறாரு? சீஷர்களா மாத்தி இருக்கிறோம். நம்ம சீஷர்கள். நம்ம யாரு? கற்றுக்கொள்ளுகிறவர்கள், குருவனுடைய பாத அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள். இயேசுவே நம்முடைய குருவானவர், இயேசுவே நம்முடைய தெய்வம், இயேசுவே நம்முடைய கடவுள். அவரை பின்பற்றி நடக்க நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் இயேசுவை பின்பற்றுவதனா எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இயேசு மலையில போய் ஜெபம் பண்ணார், அதனால நான் என்ன பண்ண போறேன்? மலையில போய் ஜெபம் பண்ண போறேன். இயேசு கடலோரத்துல போய் ஜெபம் பண்ணார், அதனால நான் கடலோரத்துல போய் ஜெபம் பண்ண போறேன். அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அல்ல. இயேசு என்ன போதித்தார், அந்த போதனையின்படி நான் என்ன பண்ணுவேன்? நடப்பேன். இயேசு என்ன போதித்தார், அந்த போதனையை மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? சொல்லி கொடுப்பேன். இதுதான் இயேசுவை முழுமையாக பின்பற்றுவது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் புறப்பட்டு போய் அப்படின்றார். இது என்னன்னா ஒரு கட்டளை, இயேசு கொடுத்த ஒரு கட்டளை. அப்போ இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களா இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணுமா? புறப்பட்டு போக வேண்டும். போறோமா? சொல்லுங்க. புறப்பட்டு போறதுன்னா உடனே இங்கிருந்து வேற ஊருக்கு போறது இல்ல. நீங்க இந்த உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற உங்க வீட்டுக்கு நீங்க போகணும். நீங்க யார்கிட்ட காய்கறி வாங்குறீங்களோ அவங்க கிட்ட போகணும். எங்க வேலை செய்றீங்களோ உங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கிற நண்பர்கிட்ட நீங்க போகணும். படிக்கிற ஸ்கூல்ல காலேஜில் இருக்க உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அல்லது உங்க கிளாஸ்மேட்ஸ் கிட்ட நீங்க என்ன பண்ணணும்? போகணும். எதுக்கு போகணும்? இயேசுவை பற்றி அறிவிப்பதற்கு போகணும். இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் பார்த்துருக்கிறோம். இயேசு முதல்ல சீஷர்களை அனுப்பும்போது எங்க போக சொல்றாரு? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கன்றார். அப்போ முதல்ல நம்ம போக வேண்டியது யாரு? கிறிஸ்தவங்க கிட்ட போனோம். ஏன் போனோம்? அவங்க இயேசுவை பற்றி சரியா என்ன பண்ணல? புரிஞ்சிக்கல. இயேசு கிறிஸ்துடைய போதனை பற்றி சரியா அவங்களுக்கு தெரியல. இயேசு யார், என்ன செய்தார் என்பது அவங்களுக்கு புரியல. அதனால முதல்ல யார்கிட்ட போய் சொல்லணும்? கிறிஸ்தவங்க கிட்ட போய் இயேசு யார் என்பதை சொல்லணும், இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை சொல்லணும், இயேசு கிறிஸ்துடைய போதனை என்ன என்பதை என்ன பண்ணணும்? சொல்லணும். அடுத்தது, இயேசுனா யாருன்னே தெரியாத ஆட்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் யாரை பத்தி சொல்லணும்? இயேசுவை பற்றி சொல்லணும். அதனால என்ன பண்ணணும்? போகணும். நிறைய நேரத்தில் நமக்கு இந்த சர்ச்சை பார்க்கும்போது ஒரு மனசுல ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்? நிறைய நாற்காலிகள்லாம் எப்படி இருக்குது? காலியா இருக்கு. நாற்காலிகள் காலியா இருப்பதற்கு ஒரு காரணம் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, நம்ம சர்ச்சில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற சர்ச்சு, உலகம் அனைத்திலும் இருக்கிற சர்ச்சில் ஒவ்வொரு வாரமும் அட்டெண்டன்ஸ்ல 25% என்ன ஆயிடுதான்? மிஸ், ஆப்சென்ட். ஒவ்வொரு வாரமும். அப்ப யோசிங்க, நமது சர்ச்சில் 25% ஆப்சென்ட்னா இது எத்தனை சேர் காலியா இருக்குன்னு எண்ணி பாருங்க. ஒவ்வொரு வாரமும். இது நம்ம சர்ச்சில் மட்டும் நடக்கல. எங்க நடக்குது? உலகம் அனைத்திலும் இருக்கிற சர்ச்சில் நடக்குது. ஒன்று. ஸோ அப்போ சர்ச்சில் ஆட்கள் குறைவதற்கு காரணம் என்ன?
ஒவ்வொரு வாரமும் ரெகுலரா வர வேண்டியவங்க என்ன பண்றதில்ல, ஒவ்வொரு வாரமும் ரெகுலரா வர்றதில்ல. ஸோ ஏதோ ஒரு சண்டே என்ன ஆயிரும், ஏதோ ஒரு காரணத்துல ஆப்சென்ட் ஆயிரும். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா, சபைக்கு வர்ற யாரும் என்ன பண்றதில்ல, போய் ஆட்களை கூட்டிட்டு வரதில்லை. ஒரு சில டைம்ல முன்னாடி ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க நிறைய பேர் ஒரு வாரமா ஒரு ஆளை புதுசா கூட்டு வருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப படிப்பறிவுலாம் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வசனம், தெரிஞ்ச போதனை. அவங்க போய் என்ன பண்றாங்க, ஒரு சிலர்லாம் கூட்டு வராங்க. கூட்டு வந்ததுல ஒரு சிலர்லாம் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம போறோமா, மற்றவங்க அதாவது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதல்ல யார்கிட்ட போனோம், கிறிஸ்தவங்க கிட்ட போனோம். எதுக்கு போனோம், அவங்க இயேசுவை சரியா என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இயேசு யாருன்றதை சரியா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துடைய போதனை சரியா என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சபைக்கே போகாம இருக்கிறாங்க. சபைக்கு போய் 6 மாசம் ஆகுது, சபைக்கு போய் 1 வருஷம் ஆகுது, சபைக்கு போய் 2 வருஷம் ஆகுது. அந்த மாதிரி சிலர்லாம் இருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணணும், சபைக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து போதனைகளை கேட்க வைக்கணும். போதனைகளை கேட்டு அவங்க இயேசுவை இன்னும் நல்லா என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்போ அதை செய்ய வேண்டியது யாருடைய கடமை, என்னது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய கடமை. என்னால் முடிந்ததை நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன். நான் யாரையெல்லாம் சந்திக்கிறேனோ, யாருக்கிட்டெல்லாம் பேசுறேனோ, எல்லாருக்கும் யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன், இயேசுவை பற்றி சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன். அப்போ நான் மட்டும் செஞ்சா போதுமா, சொல்லுங்க. நீங்களும் இந்த சபை மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமானால் நீங்களும் என்ன பண்ணணும், போய் சொல்லி ஆட்களை என்ன பண்ண வேண்டும், கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அது எல்லார் மேல விழுந்த கடமையாயும். சில சர்ச்சிலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, ஆளுக்கு 2 கை இருக்குது, இந்த வருஷத்துக்குள்ள எத்தனை பேரை கொண்டு வரணும், 2 பேரை கொண்டு வரணும். நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். இந்த வருஷம், அடுத்த வருஷம், 10 வருஷத்துல அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனா இயேசு சொன்ன வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் சீஷர்கள்கிட்ட, நீங்கள் புறப்பட்டு போயின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நான் என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், நாங்க சர்ச்சுக்கு வரோம், போதனை கேட்கிறோம், நாங்க நல்லா இருக்கிறோம், அதோட நம்ம வாழ்க்கை நிற்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும், புறப்பட்டு போக வேண்டும். புறப்பட்டு போறதென்றால் நாம மற்றவங்க கிட்ட இயேசுவை பற்றி சொல்ல முடிந்த அளவுக்கு என்ன பண்ணணும், சொல்ல வேண்டும். நாம் கற்றுக்கொள்ளுகிற போதனைகளை மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும், சொல்ல வேண்டும். நாம் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை என்ன பண்ணும், ஏற்படுத்தும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டாயமா திருச்சபைக்கு வருவாங்க. ஹல்லேலூயா. அடுத்தது இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. இப்ப பாருங்க, முதல்ல என்ன சொன்னாரு, இஸ்ரவேல் வீட்டாக்கு போங்க. இப்ப என்ன சொல்றாரு, சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுமா, சீஷராக்கணும். இப்ப நான் உண்மையான சீஷன்னா நான் இன்னொரு சீஷனை என்ன பண்ணுவேன், உருவாக்குவேன். நீங்க இன்னொரு சீஷனை உருவாக்கவில்லை என்றால் நீங்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் சீஷன் இல்ல. இயேசு 12 சீஷர்ல உருவாக்குனாரா, உருவாக்குனார். 12 சீஷர்கள், அதுல ஒருத்தர் இறந்துட்டார். மீதி 11 பேரு மற்ற சீஷர்களை உருவாக்குனாங்களா இல்லையா, உருவாக்குனாங்க. பேதுருடைய ஒரு சீஷன் தான் மார்க்கு. சுவிசேஷம் எழுதியிருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் பேதுருவுக்கு சீஷனா இருந்தவர். பவுல் கூட ஊழியத்துக்கு போயிருக்கிறாரு. அப்போ அவர் எழுதின மார்க்கு சுவிசேஷம் பேதுரு கிட்ட இருந்து நிறைய தகவல்களை வாங்கி என்ன பண்ணியிருக்கிறாரு, மார்க்கு சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். பவுல் அவரு தனக்கு சீஷர்கள், தீமோத்தேயு என்ற ஒரு சீஷன், தீத்து என்ற ஒரு சீஷன், இந்த மாதிரி சீஷர்களை உருவாக்கி ஊழியத்துக்கு என்ன பண்றார், பவுல் அனுப்புகிறார். அப்போ நம்ம சீஷர்கள் ஆயிருக்கிறோம். நம்ம யாரோ ஒருத்தர் மூலமா இயேசுவை பத்தி கேள்விப்பட்டு இன்னைக்கு இயேசுவுக்கு சீஷனா இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களை இயேசுவுக்கு சீஷராக மாற்ற வேண்டும். ஆனா இன்னைக்கு திருச்சபை ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னா, சில ஆட்களை சிலர் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு பாஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க, நான் 10 ஆத்துமாக்களை என்ன பண்ணியிருக்கிறேன்,
கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இந்த 10 ஆத்மாக்கள் யாருடையது? யாருடையது? என்னுடையது. உங்களுக்கு நான் சொல்றேன், இங்க இருக்கிற நீங்க யாரும் என்னுடையவர்கள் கிடையாது. நீங்களாம் யாருடையவர்கள்? இயேசுவினுடையவர்கள். அல்லேலூயா. அப்போ நீங்க இன்னும் 10 பேரை சீஷர் ஆக்குறீங்க அப்படின்னா யாருக்கு சீஷர் ஆக்குறீங்க? இயேசுவுக்கு சீஷர் ஆக்குறீங்க. அப்போ நீங்க இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரீங்க, ஆனா யாரையும் சீஷர் ஆக்கலனா நீங்களே உண்மையான சீஷரான்றது என்னது? கேள்விக்குறி. யோசிக்கணும். நான் இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரேன், எத்தனை பேரை இந்த சர்ச்சுக்கு கூட்டு வந்திருக்கிறேன், இல்ல கூட்டுட்டு வரலன்னா கூட பிரச்சனை இல்லை, எத்தனை பேரை சீஷரா ஆக்கி இருக்கிறீங்க, இயேசுவுக்கு சீஷனா மாத்தி இருக்கிறீங்க? நீங்க அந்த வேலையை செய்றீங்களா? அப்படி நீங்க செய்றீங்கன்னா நீங்க இயேசுவுக்கு உண்மையான சீஷன். அப்படி செய்யலனா இந்த புதிய வருஷத்துல என்ன பண்ணணும்? அந்த தீர்மானத்தை, புதிய வருஷ தீர்மானம் எடுக்காதீங்க. இன்னைக்கே தீர்மானம் எடுத்து இன்னையிலேருந்து என்ன பண்ணுங்க? மற்றவங்க கிட்ட போங்க. மற்றவங்க கிட்ட யாரை பத்தி பேசுங்க? இயேசுவை பத்தி பேசுங்க. உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா கிறிஸ்தவங்க கிட்ட இயேசுவை பத்தி பேசுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்கள்ல 95% கிறிஸ்தவங்களுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது. இயேசு என்ன எப்படி வாழ்ந்தார், இயேசு ஏன் அற்புதம் செஞ்சார் கேளுங்களேன். இயேசு எங்க அற்புதம் செஞ்சார் கேளுங்களேன். உங்களுக்கு நீங்க போய் ஒரு கிறிஸ்டியன் கிட்ட போய் கேளுங்க, இயேசு யாருன்னு கேளுங்க. அவங்க யாருன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இயேசு இரட்சகர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு அற்புதம் செய்யற, இதுதான் சொல்லுவாங்க. ஒரு சிலர் தான் இயேசுவே மெய்யான தெய்வம்னு சொல்லுவாங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய 95% கிறிஸ்தவங்களுக்கு இயேசுன்னு யாருன்னே என்ன பண்ணல, தெரியல. அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இயேசு என்ன யாரு? அற்புதம் செய்யறவரு, இன்னைக்கும் எனக்கு என்ன செய்வாரு? அற்புதம் செய்வாரு. அவங்க சுவிசேஷமே எப்படி தெரியுமா? இயேசு கிட்ட வந்தா உனக்கு என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அப்போ ஒரு சீஷன் இன்னொரு சீஷனை என்ன பண்ண வேண்டும்? உருவாக்க வேண்டும். அப்ப இயேசு சொல்றாரு, கட்டளையா சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுமா? சீஷர் ஆக்கி. சீஷர் ஆக்கின உடனே என்ன சொல்றாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என்ன பண்ணணுமா? ஞான ஸ்நானம் கொடுத்து. சோ சீஷர் ஆகிற அந்த ப்ராசஸ், அதாவது சீஷர் ஆகிறதுனா ஒரே நாள்ல நம்ம சீஷர் ஆயிட மாட்டோம். சீஷர் ஆகுவதற்கு நம்ம ஆரம்பிப்போம். அந்த ஆரம்பிக்கிறது என்ன ஆயிட்டே இருக்கும்? தொடர்ந்து சீஷர் ஆகிறதுல நம்ம என்ன ஆயிட்டே இருப்போம்? அந்த ப்ராசஸ்ல போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம், இப்படி ஆரம்பிக்கிறோம்னா இங்க இருந்த இடம் ஆயிட்டுறோம், அப்படியே சீஷர் ஆகிற ப்ராசஸ்ல மேல போயிட்டே இருக்கிறோம். ஸோ ஆரம்பிச்சு மேல போயிட்டே இருக்கிறோம், படிப்படியா உயர்ந்துட்டே வரோம். எப்படி உயர்றோம்? இயேசுவை பற்றி புரிஞ்சுக்கிறோம், போதனைகளை கேட்கிறோம், வசனத்தை பற்றி தெளிவான கருத்துக்களை புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கை என்ன ஆயிட்டே இருக்குது? உயர்ந்துகிட்டே போகுது. இதுல ஒரு விஷயம் என்ன? ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்போ நான் இயேசுக்கு சீஷன் அப்படின்னா இயேசுடைய கட்டளைக்கு நான் என்ன பண்ணணும்? என்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். நான் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப யாரெல்லாம் நீங்கள் உங்களை இயேசுவுக்கு சீஷனாக நினைக்கிறீர்களோ நீங்க என்ன பண்ணி ஆகணும்? ஞான ஸ்நானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். நீங்க 100 வருஷம் வந்தா கூட நான் உங்ககிட்ட என்ன சொல்ல மாட்டேன், நீங்க எப்போ ஞானஸ்நானம் எடுக்க போறீங்க நான் உங்களை கேட்கவே மாட்டேன். அது யாருடைய தீர்மானம்? உங்களுடைய தீர்மானம். நீங்க இயேசுவுக்கு சீஷன் ஆயிட்டீங்களா? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். அது ஒரு அடையாளம். எதுக்கு அடையாளம்? நான் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்பதற்கு ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளம். இது மதம் மாற்றம்லாம் கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்துட்டு அவங்கள மதத்தை மாத்திட்டோம் அப்படிலாம் கிடையாது. நீங்க வெளிப்படையான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறீங்க. எல்லாருக்கும் முன்னாடி என்ன அடையாளம் ஏற்படுத்துறீங்க? தண்ணியில முங்கி எந்திரிக்கும் போது நான் இயேசுவை என்ன பண்ணிட்டேன்? ஏற்றுக்கொண்டு விட்டேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகி விட்டது. அதற்கு அடையாளமாக நான் என்ன பண்றேன்? தண்ணியில முங்கி நான் எந்திரிக்கிறேன். அதுல நிறைய வசனங்கள் சொல்லுது. என்ன வசனம்? பழைய மனிதன் என்ன ஆறான்? மரித்து அடக்கம் பண்ணப்படுறான். புது மனுஷன் என்ன ஆகிறான்? தண்ணியில இருந்து எந்திரிக்கிறான். அதெல்லாம் ஒரு அடையாளம். அதனால இயேசு சொன்ன கட்டளைக்கு என்ன பண்ண வேண்டும்?
கீழ்ப்படிந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என்ன பண்ண வேண்டும்? ஞான ஸ்நானம் பெற வேண்டும். சரி, அடுத்தது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட சோ யாவையும் சீஷர்கள் என்ன செய்யணுமா? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும். அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள்னா யாரு? நீங்க யார சீஷனா உருவாக்க போறீங்களோ அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுமா? உபதேசம் பண்ண வேண்டும். சோ இயேசு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை யாருக்கு சொல்லி கொடுக்கணும்? நீங்க யார சீஷர் ஆக்குறீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். இப்போ நீங்க இயேசுவுக்கு சீஷரா இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு எதை சொல்லி கொடுக்குறேன்? இயேசு கட்டளை கொடுத்ததை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க போய் யாருக்கு என்ன மற்ற சீஷர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? இயேசு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். புரியுதா நான் சொல்றது? சரி, இயேசு கற்றுக் கொடுத்த கட்டளை எங்க இருக்குது? உடனே சொல்லிடாதீங்க, பைபிள்ல இருக்குது. பைபிள்ல எங்க இருக்குது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இருக்குது. கட்டளைனா என்ன? கட்டளைனா என்ன? இதை செய், இதை செய்யாதே. ஆர்டர். அப்ப இயேசு நிறைய ஆர்டரை வெளிப்படையா சொல்லியிருக்கிறார், நிறைய ஆர்டர் மறைமுகமா சொல்லியிருக்கிறார். அதை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு அது தெரியும். இப்ப பழைய ஏற்பாட்டுல இயேசு சொன்ன கட்டளைகள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இது 5 புஸ்தகத்துல ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் நிறைய இருக்குது. ஆர்டர்ஸ் அப்படின்னா என்ன? இதை செய், இதை செய்யாது. உங்களுக்கு சில உதாரணம் சொல்றேன். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, பழைய ஏற்பாட்டிலேருந்து வருவோம். பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 6 வசனங்கள் சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வேண்டாம்ன்றதான் கட்டளை. அப்போ இயேசுவை தவிர நமக்கு என்ன இருக்கக்கூடாதான்? வேற தெய்வம் இருக்கக்கூடாது. உண்மையா பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வேற எந்த தெய்வமும் கிடையாது. யார் மட்டும்தான் தெய்வம்? இயேசு மட்டும்தான் தெய்வம். இது ஒரு கட்டளை. அடுத்த கட்டளை சொல்லுது 8-11, ஓய்வு நாளை பரிசுத்த நாளா என்ன பண்ண வேண்டும்? ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமையா? சனிக்கிழமை. சனிக்கிழமை தான் என்ன நாள்? ஓய்வு நாள். இது யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. என்ன கட்டளைனா, ஓய்வு நாள் அப்படின்னா அந்த வாரத்தினுடைய கடைசி நாள். வாரத்தினுடைய கடைசி நாள். வாரத்தின் முதல் நாள் எது தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு. அப்போ அந்த வாரம் முழுசு அவங்க வேலை செஞ்சுட்டு கடைசி நாள் அவங்க என்ன பண்ணணும்? ஓய்வு எடுக்கணும். அதுக்கு பேர் தான் ஓய்வு நாள். ஓய்வு எடுக்கணும். ஓய்வு எடுக்கணும்னா யார் யாரெல்லாம் ஓய்வு எடுக்கணும்? அந்த முழு தேசமும் ஓய்வு எடுக்கணும். இஸ்ரவேல் தேசம் முழுசும் இருக்கக்கூடிய எல்லா ஆட்களும், எல்லா வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்களும், எல்லாருடைய தோட்டத்தில் வேலை செய்கிற அடிமைகளும், ஆடு மாடு எல்லாத்துக்கும் என்னது? ஓய்வு. முழு தேசமும் என்ன பண்ணும்? அன்னைக்கு ஓய்வு எடுக்கும். அதுதான் கட்டளை. என்ன கட்டளை? அப்போ அதுல இருந்து நம்ம என்ன கட்டளை எடுத்துக்கிறோம்? சனிக்கிழமை ஃபுல்லா ஓய்வு எடுக்கணுமா? அப்படி இல்லை. நமக்கு எந்த நாள் ஓய்வு நாளோ அந்த நாள்ல என்ன பண்ணணும்? ஓய்வு எடுக்கணும். சிலர்லாம் ஓய்வே எடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? ரன்னிங்லேயே இருப்பாங்க. ரன்னிங்லேயே இருந்தீங்கன்னா ஒரு நாள் மோட்டர் என்ன ஆயிடும்? நம்ம வார்த்தையில சொல்லணும்னா சீஸ் ஆயிடும். அது சீஸ் கிடையாது, சீஸ். சீஸ்னா அப்படியே முடங்கிடும். அதுக்கு பேர் தான் ஆங்கில வார்த்தையில சீஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆட்கள் சொல்றது என்னென்ன? வண்டி என்ன ஆயிடும்? சீஸ் ஆயிடும். சீஸ்னா அது வேற. சீஸ்னா அந்த பிரெட்ல போட்டு சாப்பிடுவாங்களா, அது பேர் தான் சீஸ். ஆனா நம்ம ஆட்கள் சொல்றது என்னது? வண்டி என்ன ஆயிடும்? சீஸ் ஆயிடும். அதனால வண்டி என்ன ஆகக்கூடாது? சீஸ் ஆகக்கூடாது. தொடர்ந்து ஓடணும்னா என்ன பண்ணணும்? ஓய்வு எடுக்கும். ஸோ ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை என்ன? எல்லாருக்கும் என்ன தேவை? ரெஸ்ட் தேவை. நைட்டு தூங்கணும்னா நைட்டு கரெக்டாக என்ன பண்ணணும்? தூங்கணும். நல்ல தூக்கம் இருக்கணும். அப்போதான் அடுத்த நாள் காலையில் என்ன பண்ண முடியும்? வேலைக்கு போக முடியும். நமக்கு ஒரு ரெஸ்ட் டைம் கிடைக்குது. அந்த ரெஸ்ட் டைமை நல்லா பயன்படுத்தி என்ன பண்ணணும்? வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்.
சரி, அடுத்து ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். பன்னெண்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கட்டளை என்ன? கனம் பண்ண வேண்டும். யாரை கனம் பண்ணணும்? தாயாரையும் தகப்பனாரையும் கனம் பண்ண வேண்டும். இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அதில் அவர் சொல்றாரு, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. ஏன் இதை சொல்றார் தெரியுமா? இன்னொரு கட்டளை கொடுத்திருக்கிறார். தகப்பன் தாயை நிந்திக்கிறவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அப்போ தகப்பன தாயை கனம் பண்ணாதவன் என்ன ஆயிடுவான்? கல்லெறிந்து கொல்லப்படுவான். தகப்பன தாயை கனம் பண்றவன் கல்லெறிந்து கொல்லப்பட மாட்டான். அதனால அவன் எப்படி இருப்பான்? நீடித்த நாட்களா அவன் என்ன பண்ணுவான்? உயிரோட வாழ்வான். இதுதான் கட்டளை. அல்பாயுசில் போகணுமா? தாய் தகப்பனை என்ன பண்ணாத? கனம் பண்ணாத. உன்னை எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? கல்லெறிஞ்சி கொன்னுடுவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ புதிய ஏற்பாட்டில் அதை எப்படி எடுத்துக்கிறது? நம்ம கல்லெறிஞ்சலாம் யாரையும் கொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஊர்ல சட்டம் இருக்குது. நம்ம சட்டத்தை கையில் எடுக்க முடியாது. இந்த எப்படி புரிஞ்சுக்கிறது? தாய் தகப்பனை கனம் பண்ணாதவன் அவன் உண்மையான இயேசுவுக்கு உண்மையான சீஷன் கிடையாது. அவன் நித்திய ஜீவனை என்ன பண்ண மாட்டான்? பெற்றுக்கொள்ள மாட்டான். சரி, அடுத்து சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அப்புறம் பாருங்க, யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். பதிலாக கொடுக்க வேண்டும். இது என்னது? ஈடு கொடுக்கிறது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னொருத்தருடைய மாட்டையோ ஆட்டையோ திருடிட்டா, அவர் திருடினார்ன்றது நிரூபிக்கப்பட்டால், அவர் மாட்டிக்கொண்டால் என்ன பண்ணுமா? ஒரு ஆட்டை திருடினா எத்தனை ஆடு கொடுக்கணும்? 5 ஆடு கொடுக்கணும். ஒரு மாட்டை திருடினா 5 மாடு கொடுக்கணும். ஸோ 5 அத்தனையா என்ன பண்ணுமா? காம்பன்சேஷன் பண்ணணும். ஸோ இப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நம்மளால இன்னொருத்தருக்கு ஒரு நஷ்டம் வந்துருச்சு, நம்மளால இன்னொருத்தருக்கு ஒரு தீமை நடந்துருச்சு அப்படின்னா நம்ம அவருக்கு என்ன பண்ணணும்? காம்பன்சேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைங்களை ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போறோம். அந்த வீட்டில் நம்ம பிள்ளைங்க என்ன பண்றாங்க? ஏதோ ஒரு பொருளை தூக்கி அந்த வீட்டுக்காரங்களுடைய டிவியை உடைச்சிடுறாங்க. என்ன பண்ணணும்? சொல்லுங்க. சாரி பிரதர், குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்? இந்த டிவி நான் முடிஞ்சா என்ன பண்றேன்? ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லைன்னா நான் என்ன பண்றேன்? புது டிவியை வாங்கி தரேன். இது யாருடைய தவறு? என்னுடைய பிள்ளைகளுடைய தவறு அப்படின்னு நம்ம சொல்லணும். இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. யாரு வேணா யாரு பொருளை வேணா என்ன பண்ணிட்டு போகலாம்? உடைச்சிட்டு நஷ்டப்படுத்திட்டு கண்டுக்காம போயிடலாம். அதை பத்தி எதுவுமே என்ன பண்ண வேணாம்? சொல்லவும் வேணாம், அவங்களுக்கு காம்பன்சேஷனும் பண்ணவும் வேணாம். அடுத்து 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். ஒருவன் பிறனுடைய வயலிலாவது திராட்சை தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவனை மேய விட்டால் அவன் தன் சுய வயலிலும் திராட்சை தோட்டத்திலும் உள்ள பலனில் உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன். என்ன நடக்குது? அந்த காலத்துல எல்லாரும் வயல் வச்சிருந்தாங்க, தோட்டம் வச்சிருந்தாங்க. ஸோ ஒருத்தர் என்ன பண்றாரு? தன்னுடைய மாட்டை கட்டி போடல, தன்னுடைய ஆடுகளை என்ன பண்ணல, ஒழுங்கா மேய்க்கல. இவர் அப்படியே கரட்டி விட்டுட்டாரு. அந்த ஆடு மாடு எல்லாம் போய் எங்க போய் மேயுது? பிறனுடைய வயலில், பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் போய் திராட்சை பழத்தெல்லாம் சாப்பிட்டு வீணாக்கிடுது. அப்போ என்ன பண்ணுமா? இவர் தன்னுடைய வயலிலிருந்தும் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலிருந்தும் உத்தமமானதை எடுத்து என்ன பண்ணுமா?
பதில் செலுத்த வேண்டும். இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. 21, 22 வாசிங்க. சாரி, 21 24 வரைக்கும் வாசிங்க. 22ஆம் அதிகாரம் 21 24. இதோட நாம நிறுத்துவோம். நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாயிருந்தீர்களே. விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரு? விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாதான்? ஒடுக்க கூடாது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல இயேசு கொடுத்த கட்டளைகள். அப்ப இந்த கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த கட்டளைகளை யாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்? மற்ற சீஷர்களாக யாரெல்லாம் இயேசுக்கு சீஷராக விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். எதை பத்தி மட்டும்தான் பேசணும்? சீஷராக விரும்புறவங்களுக்கு கட்டளைகளை பற்றி மட்டும்தான் பேசணும். ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை பத்தி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது? பேசிட்டு கூடாது. ஏன்னா அற்புதம் யாருக்கு? இன்னும் சீஷர் ஆகல, இனிமேல் தான் என்ன போறாங்க? சீஷர் ஆக போறாங்க. அவங்களுக்கு யாரை பத்தி பேசுங்க? இயேசு செய்த அற்புதங்களை பத்தி நல்லா பேசுங்க. அவங்களுக்கு ஒரு வியாதி இருக்குமா? இயேசு இந்த பைபிள்ல எத்தனையோ வியாதி இருக்கு, என்ன பண்ணாரு? சுகம் கொடுத்தாரு. உங்களுக்கு இயேசு என்ன பண்ண முடியும்? வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்க முடியும். அவங்க கிட்ட பேசுங்க. அப்ப அவங்க இயேசுவை கடவுளா என்ன பண்ணலாம்? ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக, வழியாக இருக்கும். ஆனால் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவுக்கு சீஷரான பிறகு எதை பத்தி மட்டும்தான் பேசணும்? அவர் கொடுத்த கட்டளைகளை குறித்து மட்டும்தான் நீங்கள் பேச வேண்டும். ஏன் அதை பேசணும்னா, நீங்களும் அப்படி நடக்கணும், நீங்களும் மற்றவங்களை அப்படி நடக்க வலியுறுத்தும். ஒரு ஆமென் சொல்லலாமா? எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எல்லாரும் எழுந்து நிற்போம்.